வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு தருணம் வரும். அந்த தருணத்துல நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். எனக்கு ஒரு சொந்த வியாபாரம் ஆரம்பிக்க முடியும் போலிருக்கே. ஆனால் ஜாதகத்துல யோகம் இருக்கா? இந்த கேள்வி மிகப் பொதுவானது. குறிப்பாக பெண்கள் வீட்டிலிருந்து ஏதாவது ஒன்று செய்யலாமா? ஆன்லைன்ல பிசினஸ் நடத்தலாமா? தையல், உணவு, டிஜிட்டல் பிசினஸ் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் ஒரு பயம், ஒரு சந்தேகம் இருக்கும். அது யாருக்கும் தெரியாத ஒரு மெல்லிய கேள்வி. நான் தொடங்கினா அது செம்மையாக போகுமா? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம். தொழில் யோகம் என்றால் என்ன? அது யாருக்கு வருகிறது? ஜாதகத்துல எந்த கட்டங்களை பார்த்து அது இருக்கா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பதை இப்போது விளக்கமாக பார்ப்போம். முதலில் தொழில் யோகம் என்றால் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருவருடைய ஜாதகமும் தனித்துவமானது. சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கிறத யோகம் இருக்கும். ஆனால் சிலருக்கு வேலை இல்லாமல் தன்னம்பிக்கையோட தன்னுடைய முயற்சியால ஒரு தொழில் ஆரம்பிக்கிற, அதுல வெற்றி அடைஞ்சு முன்னேற ஒரு சிறப்பான யோகம் இருக்கும். அதுக்குத்தான் நாம் தொழில் யோகம் என்போம். இது வெறும் பணம் சம்பாதிப்பது மட்டும் கிடையாது. இது ஒரு நபரின் சுயசார்ந்த முயற்சியும், அதன் மூலம் கிடைக்கும் வெற்றியும், மகிழ்வும், வளர்ச்சியும். ஜாதகத்தில் தொழில் யோகத்தை பார்ப்பதற்கான சில முக்கியமான பாவங்கள் உள்ளன. 2ஆம் பாவம் என்பது பணம் சம்பாதிக்கும் இடம். 7ஆம் பாவம் என்பது பிசினஸ், பங்காளிகள், பொதுமக்கள் மற்றும் வியாபாரத் தொடர்புகள். 10ஆம் பாவம் என்பது தொழிலுக்கே உரிய பாவம். இந்த பாவத்தில் யாருடைய கிரகம் இருக்கிறது, அது எப்படி உள்ளது, எந்த கிரகங்கள் பார்வை செலுத்துகிறது என்பது முக்கியம். 11ஆம் பாவம் என்பது லாபம், அதாவது தொழிலில் லாபம் கிடைக்குமா என்பதை கூறும் இடம். இவை தவிர லக்னமும் முக்கியமானது. லக்னம் என்பது நம்ம யார் என்பதையும் நம்முடைய நிஜமான தன்மையையும் சொல்கிறது. இந்த பாவங்களை மட்டும் பார்ப்பது போதுமானதா? இல்லை. 3ஆம் பாவம் தைரியம், எடுத்துக்கொள்வதற்கான மனோபாவம், தொடர்பாடல் திறமை போன்றவற்றை சொல்கிறது. 6ஆம் பாவம் போட்டிகளை சமாளிக்கிறதற்கும் கடன்கள் மற்றும் சவால்களை எதிர்கொள்கிற ஆற்றலுக்குமான பாவமாகும். ஒரு பெண்மணி வீட்டிலிருந்தே தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிற போது இந்த பாவங்களும் சாதகமாக இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இப்போ கிரகங்களைப் பற்றி பார்ப்போம். புதன் என்பது வணிக அறிவு, கணக்கு, பேச்சுத் திறமை ஆகியவற்றின் கிரகம். அது நல்ல இடத்தில் இருந்தால் அதுவே ஒரு வணிகம் தொடங்க நல்ல அடித்தளமாக இருக்கும். செவ்வாய் என்பது தைரியத்தையும் தொடங்கும் ஆற்றலையும் தரும். குரு என்பது வழிகாட்டும் சக்தி, செல்வம், அறிவு ஆகியவற்றை சொல்கிறது. சுக்கிரன் என்பது அழகு சார்ந்த தொழில்கள், பெண்களுக்கு ஏற்புடைய கலை, இசை, உணவு, ஆடைகள் போன்றவற்றில் திகழும் தொழில்களுக்குச் சாதகமாக அமையும். இவர்கள் எல்லாம் சரியான இடத்தில் இருந்தால் தொழில் பண்ண நம்மை வழிநடத்துவார்கள். இதைவிட கூடுதல் உறுதிப்படுத்துவதற்காக சில குறிப்பிட்ட யோகங்கள் உள்ளன. ராஜயோகம் என்பது உயர் பதவி, செல்வாக்கு, அதிகாரம் என்பவற்றை கூறும். தனயோகம் என்பது பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு. புதன் மற்றும் சூரியன் சேர்ந்து இருந்தால் அதை புதன் ஆதித்ய யோகம் என்பார்கள். இது நல்ல பிசினஸ் யோகம். லக்னாதிபதி 10ஆம் வீட்டில் இருந்தால் நம்முடைய முயற்சி மூலம் தொழிலில் வெற்றி அடைய முடியும். 10ஆம் பாவ அதிபதி 11ஆம் பாவத்தில் இருந்தால் தொழிலில் லாபம் அடைவது உறுதி. அடுத்ததாக நம்ம வாழ்க்கையில் எந்த நேரம் தொழில் ஆரம்பிக்க நல்லது என்பதை காணும் வகையில் தசா புக்தி பார்ப்பது அவசியம். சில சமயம் தொழில் யோகம் இருந்தாலும் தடை ஏற்படும். அது சந்திர தசா, சனி புக்தி, ராகு காலம் போன்றவற்றால் ஏற்படலாம். ஆனால் அதற்கும் தீர்வுகள் இருக்கின்றன. வியாழன், புதன் ஆகிய கிரகங்களுக்கு ஸ்லோகம் சொல்லுவது, வழிபாடு செய்வது, தர்ம பணி செய்வது போன்றவை நல்ல பலன் தரும். எளிமையான வழிபாடும் மனநம்பிக்கையும் இருந்தால் பல பிரச்சனைகள் தீரும். முடிவில் ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் ஜாதகத்தில் தொழில் யோகம் இருக்கிறதா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஒரு நபர் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட அடிப்படைகளை வைத்து ஒரு தோராயமான புரிதலை நீங்கள் பெறலாம். நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக வளர வேண்டிய தகுதி உங்களிடம் இருக்கலாம். அதற்கு சற்றும் தயக்கம் வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் பிறந்த தேதி, நேரம், இடம் ஆகியவற்றை கமெண்ட்ல சொல்லுங்க. தொழிலுக்கு உங்களை கொண்டு செல்லும் ஒரு வழிகாட்டுதலாக நான் அடுத்த வீடியோவை உருவாக்குகிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் தொழிலிலும் ஒளியும் வளர்ச்சியும் நிரம்பி வழியட்டும். காணொளி புரியாதோர் நிறுத்தி நிதானமாக இந்த காணொளியை ஒரு முறைக்கு 2 முறை பார்க்கவும்.